ராசியை சேர்ந்த நீங்க எப்பொழுதுமே பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா இருப்பீங்க. பொதுவாகவே நீங்க எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனைகளையுமே தீர்ப்பதில் திறமை மிக்கவங்களா இருப்பீங்க. பொதுவாக நீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்வாங்க மாட்டீங்க. மாறா நீங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருக்காகவும் எதற்காகவும் முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது? இந்த அமாவாசையில என்ன செஞ்சா நன்மையை நீங்க பெற முடியும்? ஆபத்திலிருந்து தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் பாருங்க புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறது தான் விரிவாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்க சிக்கல்களை தவிர்த்து பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து சிறப்பான தீர்வு காணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எப்பவுமே உங்களோட நீதி கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு பக்கமுமே ஒரு சார்பற்ற நிலையில் இருக்காது. விரைவாக நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டீங்க, சின்னதாக ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேட்கவுமே தயாராக இருப்பீங்க. ஆனால் செய்யாத பிரச்சனைக்கோ செய்யாத விஷயத்துக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தண்டனையோ அனுபவிக்க மாட்டீங்க. தயங்காமல் தட்டி கேட்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் மீது தவறு இருக்குன்னு தெரிஞ்சால் வாக்குவாதம்லாம் செய்ய மாட்டீங்க. மாற உங்களை யாராவது பொய்யா ஏதாவது குற்றம் சாட்டினா அவங்கள சும்மா விட மாட்டீங்க. கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை பெறணும், சிறப்பான முன்னேற்றம் அடையணும், வரக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. சந்திரனின் வழிபாடு ரொம்பவுமே முன்னேற்றம் தரும். சந்திர பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை வழிபடுறதுமே நன்மையாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் தலையில் இருக்கிறது கூட சந்திரன் தான். சந்திரனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம். சிவபெருமான் மற்றும் சந்திரன் 2 இறைவனின் அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுமே உங்களோட வாழ்க்கை முறையில் சில ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும். அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா? அந்த வகையில் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் தான் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு உபயோகம் சார்ந்ததாக அமையும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்போ என்ன இருக்கோ அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்வீங்க. இயற்கையாகவே குடும்பத்தை நீங்கள் ரொம்பவுமே கட்டுப்படுத்தி, அதாவது கட்டுக்கோப்பாக எல்லாரையுமே சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. தாய் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமானவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவுகள் எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கடகராசிக்காரங்க கடினமான வெளிப்புறத்தை வெளியே காட்டினாலும் பெரும்பாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற மனம் ரொம்பவுமே குழந்தைத்தன்மையாக இருக்கும். மென்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்பொழுதுமே என்ன இவங்களுக்கு கிடைக்குதோ அதை பல மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வரக்கூடிய செலவுகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய அமைப்பு. செலவுகள் ஏற்படுத்தினாலுமே அது எல்லாமே சுப செலவாக தான் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், இடம், வீடு, குழந்தைகளுக்கான கல்வி, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக ஏற்படும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த தடை தாமதம் நீங்கும். அதே நேரத்தில் 4, 6, 8ஆம் இடத்திற்கு விரய குரு பார்க்கறதுனால மன நிம்மதி, சந்தோஷம், மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். எதிர்ப்பு, போட்டி, விரோதம் இந்த நிலைகள் எல்லாமே மாறும்.
எல்லா விஷயத்திலுமே சாதகமான அமைப்பு உங்களுக்கு உருவாகும். இழுபறியாய் இருந்த வழக்குகளும் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். வரவேண்டிய பண வரவு கரெக்டாக வந்து சேரும். 8ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள் அதிசாரமாக சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதன் மூலம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் அமைப்பு உருவாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை, சச்சரவு, விரிசல் மாறும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டாகும். கோவில் வழிபாட்டில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வதும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லதா அமையும். எல்லா விதத்திலும் நன்மை பிறக்க சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க, நன்மை உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஒரு மாதம். 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைஞ்சிருந்தாலும் அங்கு ராகு சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக எல்லா விஷயத்திலும் நீங்கள் செயல்படணும். விரய குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். உங்கள் தன குடும்பாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் முயற்சி வெற்றியடையும். இழுபறியாக இருந்த வேலை விரைவில் நடக்கும். சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. வியாபாரிகள் பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு சரியான விதத்தில் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். மேலும் புதன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் புத்திசாலித்தனம் ஒவ்வொரு விஷயத்திலுமே வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே பின்விளைவு பற்றி யோசிக்காமல் செயல்படுங்க. எடுக்கும் முயற்சியில் ஆதாயம் காண்பது ரொம்பவுமே எளிதாக அமையும். ரொம்ப நாள் முயற்சி நிறைவேறும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இப்போ சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் அடைய போறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள் நீங்க சனி பகவான சனிக்கிழமையில் வழிபடுவதன் மூலம் அனைத்து விதத்திலையும் நன்மைகளை பெற முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 29ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் செல்வாக்க உயர்த்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலை நல்லா உயரும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கிடைக்கும். எந்த வேலையை எப்படி செய்வது, எப்படி முடிக்கிறது, இப்படி இது எல்லாமே யோசித்து செய்வீங்க. அப்படி யோசித்து செயல்பட்டு ஆதாயம் அடைவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இப்போ செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அதே நேரத்தில் மாதம் முழுவதுமே பாருங்கள், சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த வேலையை தடையில்லாமல் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. இழுபறியாக இருந்த முயற்சிகளும் வெற்றியடையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். 9ஆம் தேதி வரைக்கும் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்த போகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். புதிய வாகனம், நவீன பொருட்கள் இப்படின்னு சில புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். தம்பதிகளுக்குள் இணக்கம் வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் உண்டாகும். குழந்தைகளுக்காக ஏங்கியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையும். எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க நீங்கள் அழகரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அதே போல் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, மகாலயம் அப்படிங்கிறது ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் புரட்டாசி அமாவாசை வரைக்குமே இருக்கும். இந்த காலகட்டம் தான் மகாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாட்களில் முன்னோர் மறைந்த திதி அன்று தர்ப்பணம் திதி கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. இந்த மகாலய பட்சத்தில் முன்னோர்கள் பூவுலகம் வந்து சஞ்சாரம் செய்வாங்க அப்படின்னு ஐதீகம் சொல்லுது. அதனால தான் இந்த நாட்களில் திதி கொடுக்கறது ரொம்ப அவசியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படி திதி கொடுக்க முடியாதவங்க, அதாவது முன்னோர்கள் இறந்த திதியில் திதி கொடுக்க முடியாதவங்க இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செஞ்சு திதி கொடுத்தா எல்லா விதத்திலையுமே நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். அதே போல் புனித நதிகளில் நீராடி முன்னோர் கடமையை செய்தால் ரொம்பவுமே நல்லது. உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அனைத்து வித தடைகளும் நீங்கும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற முடியும். முன்னோர்களின் ஆசி இருந்தால் தான் குலதெய்வத்தின் ஆசியுமே கிடைக்கும். முன்னோர் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கும். நலமுடன் வாழ்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு